Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Parents Share. இன்னைக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் தான் எடுக்க போறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி எழுதுறது வந்து பார்த்து படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து பேசிக்கான திங்ஸ், நிறைய இன்டெப்த்து போகாமல் பேசிக்கான திங்ஸ் என்னென்ன இருக்கு அதை படித்தா மட்டும் போதும். நீங்கள் வந்து எழுதவும் கற்றுக்கலாம், படிக்கவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பேசிக்கான திங்ஸ் தான் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து தமிழ்ல உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆ ஆ இ ஸோ அக்கு வரைக்கும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? மொத்தம் 12 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதே போல ஹிந்தியில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லெட்டர்ஸ் இருக்கு. உயிர் எழுத்துக்களை ஹிந்தியில வந்து ஸ்வர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுல அ ஆ தமிழ்ல நான் எழுதியிருக்கேன் அ ஆ இ ஈ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஆ இருக்கா? ஸோ ஹிந்திலையும் ஆ இருக்கு, ஆ இருக்கு, ஹிந்திலையும் ஆ இருக்கு, இ இருக்கு, ஹிந்திலையும் இ இருக்கு, ஈ இருக்கு, இ உ இருக்கு, உ உ உ. ஸோ 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல எப்படி நம்ம சொல்றோமோ அதே போலதான் ஹிந்திலையும் சொல்லுவோம். 7 லெட்டர்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 லெட்டர்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏ படிக்கிறோம் இல்லையா தமிழ்ல? ஸோ ஹிந்தியில வந்து ரூன்ற ஒரு எழுத்து வந்துடும். ஏ இதை வந்து ஏ சொல்லக்கூடாது, ஏ இருக்காது. ஹிந்தியில வந்து ஏ வராது, ஏ தான் வரும். ஓகேங்களா? இந்த 2 லெட்டர்ல ஏ வராது, ஹிந்தியில ஏ மட்டும்தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து ஏன்னு படிப்பாங்க, இது வந்து ஏன்னு படிப்பாங்க. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால ஏ வராது, ஹிந்தியில ஏ மட்டும்தான் வரும். அதே மாதிரி இதை வந்து ஐன்னு சொல்லணும், ஏன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஏ, இது வந்து ஐ. ஓகேங்களா? அதே மாதிரி ஓ இருக்கு இல்லையா தமிழ்ல? இங்க வந்து ஓ மட்டும்தான் இருக்கும், ஓ வராது. தமிழ்ல ஓ இருக்கு இல்லையா? அது வந்து ஹிந்தியில வந்து வராது, ஓ மட்டும்தான் வரும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இது வந்து ஏன்னு சொல்லுவாங்க, இது ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வராம இருந்தாதான் உங்களுக்கு நல்லபடியா ஹிந்தி வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அக்கு இல்லை, அக்கு வராது. அதுக்கு பதிலா வந்து அம் ஆஹா. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம் ஹிந்தியில. ஒரு சில இடத்துல தான் இந்த 2 லெட்டரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற இந்த 10 லெட்டர்ஸ் வந்து 11 லெட்டர்ஸ் ஹிந்தியில் கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம உயிரெழுத்துக்களுக்கு தான் வந்து ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக சைக்கிளிங்கு, அப்புறம் டைலரிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறோம் லீவில். அதே மாதிரி இந்த ஹிந்தி லாங்குவேஜும் வந்து கண்டிப்பாக மஸ்டாக கற்றுக் கொடுங்க. நிறைய ஸ்கூலில் வந்து பேசிக் திங்ஸாவது கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இனிமேல் வர வீடியோஸ்லாம் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா பசங்களுக்கு? கண்டிப்பாக எல்லா பசங்களும் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கார்ட்டூன் எல்லாமே பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுங்க. பட் ஒரு வீடியோ வேல்யூபிளாக பார்த்தா நான் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்க்க வைங்க. அவங்களுக்கு தானாகவே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஓகே, இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து இதெல்லாம் வந்து ஸ்வர் உயிர் எழுத்துக்கள் வந்து எப்படி ஈஸியாக நம்ம எழுதலாம் அப்படின்றத நான் வந்து போட போகிறேன். அடுத்த வீடியோவை பார்க்கும்போது ரூல்டு நோட் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க, எரேசர் வச்சுக்கோங்க. இந்த 3த்தையும் வச்சுட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஸ்வர் வந்து நீங்களே ஈஸியாக எழுதுகிற மாதிரி நான் கற்றுக் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.